இப்போ அர்ஜுன் சார் சொல்லி விட்டார், ராஜகோபால் அங்கே போய் வடிவேலுக்கு எழுதி உங்களுக்கு மாற்றிருக்கோன்னு சொல்லக்கூடாது. ஆனால் ராஜகோபால் வடிவேலுக்கு பண்ணதை எனக்கு எப்படி மாற்றி சொன்ன பத்தியா, ரொம்ப டேலண்ட்னாரு கிளம்பும் போது. கண்டுபிடிச்சு அப்போ சொன்னேன், என்ன சார் சொல்கிறீங்கன்னு. இந்த டெத்துக்கு நான் என் பிரதர் இருந்தப்போ கூட அப்படி நான் அழுவலை. வருத்தம் இருந்தது, இது பண்ண ஒழிய இப்படி கத்தி அழுது எனக்கு. இப்போ மொத்த பிஸ்னஸாக பேசும்போது ரொம்ப கம்மியாக கேட்கும்போது நம்ம எப்படி சார் ஒரு ரூபா ₹1.5 லாபம் வந்தால் கூட பரவாயில்ல ப்ரொடியூசருக்கு. பொதுவாக கிரேசி மோகன் சார் தான் கமல் சார் பண்ணுவார். இது சேது மாதவன் டைரக்டரு. அவங்க அங்கே வந்து கண்மணி சுப்பு சார் வந்து எனக்கு நல்ல பழக்கம். அவர் டைலாக் அந்த படம் அவர் கமல் சார்கிட்ட சொல்லி எழுதுனாங்க. அது எனக்கே பிடிக்கலன்னு வைங்களேன், சுமாராக தான் இருந்தது. ஜனகராஜ் நான் பொண்ணு பார்க்க போகிறப்ப அங்கே நடக்கிற காமெடி ஒரு ட்ராக் ரஜினி சார் சொன்னார் ஆன்லைனு. சார் நீங்கள் சூப்பர் ஸ்டார் வல்கராக இருக்கும். நான் சொன்னா ரசிப்பா லேடிஸ் ரசிப்பா. ஓகே, அலைகள் ஓயிலில் 7-8 சீன் நடிச்சிருக்காரு கவுண்டமணி, தெரியுமா யாருக்காது? அப்படியே பேட்ச் தூக்கி வச்சிட்டாரு, வேற வழி இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் பயங்கர வெக்ஸ் ஆகிட்டாராம் அவர் கவுண்டமணி. SAP Cloud Development Testing துறைகளில் இலவச பயிற்சிகளை BC Sreni Academy வழங்கி வருகிறது. Eligibility 12 pass, first graduate, low economic family, single parent. Apply through the link in description. டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். நாதஸ் நேயர்களுக்கு திருவேங்கடத்தின் அன்பு வணக்கம். சினிமா தொடர்பான நேர்காணல்கள் பலவற்றையும் நமது நாதஸ் நடத்தி வரும் வேளையில் இன்று நாம் சந்திக்கவிருக்கும் நபர் கவுண்டமணி படங்களில் 70 படங்களுக்கு காமெடி ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்தவர், இயக்குனர், நடிகர் திரு ராஜகோபால் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். 4 பேருக்குமே காமெடி ட்ராக் எழுதுறதுனால கேட்குறேன். இப்போ ஒரு ஆள், இப்போ வடிவேல் சார்னா வடிவேல் சாருக்காக எழுதப்பட்டது அப்படின்னு இருக்கும். அப்படி ஒருத்தரோட காமெடி ட்ராக்கை இன்னொருத்தருக்கு சொல்லி அந்த மாதிரி ஏதாவது அது கிளிக் ஆகி இது நல்லாவும் போயிருக்கா, அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமே? அதை சொல்லியிருப்பானே, துரை படம் அர்ஜுன் சார் இது ப்ரொடியூசரு, இவர் வெங்கடேஷ் டைரக்ஷனில். அதாவது இவருக்கு எழுதுனேன், வடிவேலுக்கு எழுதிட்டு ஃபுல்லாக சீன்லாம் பண்ணி அர்ஜுன் சார்கிட்ட படித்து காட்டும்போது நல்லா இருக்குன்ட்டார். அப்புறம் வேறு ஏதோ ப்ராப்ளம்னால வடிவேல் நடிக்க முடியல, டேட் ப்ராப்ளமாக சம்பளமானு தெரியல, வடிவேல் இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்போ விவேக் போடலாங்கும்போது அர்ஜுன் சார் கூப்பிட்டு வெங்கடேஷ் சாரையும் கூப்பிட்டு என்னையும் கூப்பிட்டு, இப்போ விவேக் தனியாக எழுதலாமா வேணாமான்னாரு. நான் சொன்னேன், யோசிச்சு பார்த்து இல்லைங்க இதே நல்லா தான் இருக்குது, கதையோடு இருக்குது, தனியாகவும் இருக்குது, வடிவேல் மேட்ருக்கு விவேக் வச்சுக்கலாம்னு. இல்லை ட்ரெண்டு மாறாதா? ஒன்றும் இல்லை, பேர் மட்டும் மாத்துறேன்னு. சமையல் கான்ட்ராக்டர் சக்கரபாண்டி வடிவேலுக்கு வச்சேன், ஒரு வில்லேஜ் டைப் இருக்கிறதுனால. இவருக்கு அறுசுவை அம்பி, இது மட்டும்தான் மாற்றினேன். இவர் வெள்ளையாக இருக்கிறதுனால அறுசுவை அம்பி அப்படி வச்சுட்டு, ஏன்னா அதில் சமையல் ஹோட்டல் வச்சுருப்பார் விவேக்கு. அர்ஜுன் ஒரு மர்டர் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகி வந்து இவர் வீட்டில் ஒன்றும் தெரியாத மாதிரி இவர் ஹோட்டலில் வேலை செய்வார் அர்ஜுன். அந்த கதை பார்த்துருப்பீங்க நீங்கள். அந்த படத்தில் போய் சொன்னோம், நானும் வெங்கடேஷ் சார் தான் போனோம் விவேக் சார்கிட்ட. அப்போ அர்ஜுன் சார் சொல்லி விட்டார், ராஜகோபால் அங்கே போய் வடிவேலுக்கு எழுதி உங்களுக்கு மாற்றிருக்கோன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அவர் தப்பாக நினைப்பார். ஏன்னா எந்த ஆர்டிஸ்டாக இருந்தாலும் முதல்ல என்கிட்ட வந்திருக்கலாமேன்னு நினைப்பாங்க. அதனால் விவேக் சார்ட்ட அவருக்கு பண்ண மாதிரி சொல்லுங்கன்னு. சரி சார்னு வந்து அவருக்கு பண்ண மாதிரியே சீன்லாம் படித்து காட்டினேன். அவர்கிட்ட படிச்செல்லாம் காட்டல, இதுதான் இப்போ கவுண்டமணி பஞ்சாயத்து தான், நான் சீனாக தான் சொன்னேன். இந்த சீனு சொன்னேன், ரொம்ப நல்லா இருக்குது ராஜகோபால் அப்படின்னாரு. அப்போ ஓகே பண்ணிடலாம், நீங்கள் செல்முரு அட்வான்ஸ் எப்போ கொடுக்குறா சொல்லுங்கள், நான் செல்முருகன் அனுப்பிச்சி விட்றேன்னாரு. சரி ஓகே சார். ஆனால் ராஜகோபால் வடிவேலுக்கு பண்ணதை எனக்கு எப்படி மாற்றி சொன்ன பத்தியா, ரொம்ப டேலண்ட்னாரு கிளம்பும் போது. அப்போ சொன்னேன், என்ன சார் சொல்கிறீங்கன்னு. எனக்கே சிரிப்பு வந்துடுச்சு. அப்படிலாம் இல்லை சார், எப்படி சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு. ராஜகோபால் நீங்கள் அந்தந்த ஆர்டிஸ்ட்டுக்கு மாற்றி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும், அந்த மாடுலேஷனில் தான் பேசுவீங்க. இப்போ சில சீனில் என்ன அறியாமல் எனக்கு சொல்லும்போது வடிவேல் மாடுலேஷன் பேசிட்டீங்கன்னாரு. அது எனக்கே தெரியாமல் தெரியல. ஆமாம் சார், அது சார் சொல்ல வேணாம்னாரு அர்ஜுன் சார். அதனால என்ன இருக்குது, அவன் பண்ண வாய்ப்பு இருந்திருக்காது, நான் பண்ணுறேன் அவ்வளோதானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் சொல்லுங்க அப்படின்ட்டார். அப்புறம் வந்து அர்ஜுன் சார் சொன்ன சிரிச்சார், யோ நான் தான் விவேக் சொல்கிற மாதிரி சொல்லு, என்ன அறியாமல் வந்துருச்சு சார், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. ஓகே அப்படி கண்டுபிடிச்சது. ஆமாம். இப்போ காமெடி வேர்ல்டுன்னு பார்க்கும்போது சார், இப்போ விவேக் சார் மிஸ்ஸிங் ஒரு பெரிய வருத்தம்.
அதுக்கப்புறம் மயில்சாமி அவர் இல்லாத ஒரு பெரிய இழப்பு, இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? மனோபாலா ரொம்ப வருத்தமாக இருக்குது சார். ரொம்ப ரொம்ப அதாவது கடவுளை கோச்சுக்கிறதா இல்லையானே தெரியல. அப்படியெல்லாம் நான் வருத்தப்பட்டிருக்கேன். ஏன்னா விவேக் சார், மயில்சாமி இவங்கெல்லாம் வந்து நான் வந்து அது எப்படி சொல்கிறேன்னு தெரில. என்ன அறியாமல் கத்தி அழுதுட்டேன். எந்த டெத்துக்கும் நான் என் பிரதர் இறந்தப்போ கூட அப்படி நான் அழுவலை. வருத்தம் இருந்தது, இது பண்ணன ஒழிய இப்படி கத்தி அழுதது எனக்கு திடீர்னு அன்னைக்கு அழுதுட்டு வரேன். புதிய தலைமுறை வருது, எல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அந்த இதில் பேசும்போது என்ன அறியாமல் அழுதுட்டேன். ஏன்னா விவேக் சார்லாம் சாகிற வயசா சார்? சாகிற வயசு இல்லை. எந்த ஒரு கெட்ட பழக்கமும் அதிகமாக கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர் இறந்தது மிகப்பெரிய வருத்தமாக இருந்தது. கடவுள் மேலே கோபமே வந்ததுன்னு வைங்களேன். அது மாதிரி மயில்சாமி மாமாவெல்லாம் அப்படி ஒரு தான தர்மம் பண்ணுற ஒரு மனிதனை நான் பார்த்ததே இல்லை. என்ன சார் இதில் அது என்ன சுனாமியா? அது வந்தப்போ 10 பவுன் 5 செயினை கழட்டி விவேக் ஓபராய்க்கு போட்டு வந்துட்டார் சார். யார் சார் செய்ய முடியும் இதெல்லாம்? அவர் ஏன் சாகணும்? அப்படி ஒரு நல்ல மனிதர். மனோபாலாங்கிறவர் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்லை. அவர் இறந்தார். அது கூட வயது முதிர்வு அது கூட சொல்லலாம். இவங்க வந்து இப்படி இது பண்ணது ரொம்ப வருத்தம். ரொம்ப ரொம்ப வருத்தம். இப்போ ஒத்த ஓட்டு முத்தையா சார், இதில் வந்து நிறைய நடிகர்கள் இருக்காங்க. ஏன்னா ரொம்ப நாளாக ஷூட்டிங் இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப நாளாகவே இந்த படம் ப்ராக்ரஸில் இருக்கிற மாதிரியே எங்களுக்கு தெரியுது. கண்டிப்பாக. ஏன் இவ்வளோ நாள் டிலே ஆச்சு சார்? இல்லை சார், 2 விஷயம் தான் சார். அந்த பிஸ்னஸ்ஸுங்கிறது ஒன்று. 2வது தியேட்டர் நல்ல தியேட்டராக போடணுங்கிறது நாங்கள் ப்ரொடியூசர் நானும் சேர்ந்து பேசின முடிவு. என்ன அப்படின்னா, ஏதோ தியேட்டர் கிடைக்குது ரிலீஸ் பண்ணிடலான்னு பண்ணியிருக்கலாம். பண்ணியிருந்தால் 2-3 மாதம் முன்னாடியே பண்ணியிருக்கலாம். ஆனால் சார் இன்றைக்கி வரைக்கும் ஆடியன்ஸ் வந்து தியேட்ரு செலக்ட் பண்ணி வரவங்க நிறைய இருக்காங்க. ஏ கிளாஸ் ஆடியன்ஸ் எல்லாம், அதுவும் மெட்ராஸ் சிட்டியில் தியேட்ரு இப்போ என்னையவே எடுத்துக்கிட்டால் இந்த தியேட்டருக்கு டிக்கெட் போடவான்னு கேட்டால் அங்கே வேணாம், இந்த தியேட்டருக்கு போடு, அங்கே மனுஷன் உட்கார முடியாது. இப்படி இருக்குது. தியேட்ரு ஏபிசின்னு கேட்டகரி இருக்குது. இதில் நல்ல தியேட்ரு போட்டால் சிட்டியில் வந்து பார்க்குற மக்கள் நல்லா ரசிப்பாங்க, தியேட்ரு நல்லா இருக்குங்கிறது தான். அது தியேட்ரு ஒன்று காரணம். இன்னொன்று நல்ல டிஸ்ட்ரிபியூட்டராக கொடுக்கணும், ப்ரொமோட் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறது ஒன்று. இதுக்காகத்தான் 2 மாதம் ஆனாலும் பரவாயில்ல. நான் கவுண்டமணி என்கிட்ட சொல்லும்போது அவரும் பரவாயில்லப்பா, கரெக்டாக நிதானமாக நல்ல டேட்டா பார்த்து நல்ல தியேட்டராக பார்த்து போடுங்கன்னு. இப்போ முடிஞ்சு 2 மாதம் ஆச்சு. இருந்தாலும் இந்த 2 காரணங்கள் தான். இப்போ மொத்த பிஸ்னஸாக பேசும்போது ரொம்ப கம்மியாக கேட்கும்போது நம்ம எப்படி சார் ஒரு ரூபா 1.5 லாபம் வந்தால் கூட பரவாயில்ல ப்ரொடியூசருக்கு. அதுவே இல்லாமல் நம்ம போட்ட முதல்ல விட கம்மியாக கேட்டாங்கன்னா நம்ம எப்படி கொடுக்குறது? அப்படி நிறைய பேர் வந்து பார்த்துட்டு கேட்குறப்ப நம்ம அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டோம். இன்னொன்று நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர், நல்ல தியேட்டர், இதுக்கு தான் வெயிட்டிங், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு ஓரளவுக்கு. நல்ல சாலிடான டிஸ்ட்ரிபியூட்டர் பேசியாச்சு. இப்போ டிசம்பர் 19 படம் ரிலீஸ் கன்ஃபார்ம். அது இன்னைக்கு கூட பேப்பர் வந்துருக்கு. அதான் நான் அசிஸ்டண்ட்டை வாங்கிட்டு வரேன். எனக்கு ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி சொன்னார், மனவை பொன்மாணிக்கு ஃபோன் பண்ணி, சார் பேப்பரில் வந்துருக்குறேன். நான் இன்னும் பார்க்கலையா, நான் ஊர்லேருந்து நேற்று தான் வந்தேன், அதனால் பார்க்குறேன் அப்படின்னு. இப்போ ஒத்த ஓட்டு முத்தையா பார்க்க வரவங்களுக்கு எப்படிப்பட்ட படமாக இருக்குன்னு சொன்னீங்க நல்லாயிருக்கும் சார். நல்ல காமெடி, நல்ல தரமான காமெடி. அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் மக்கள் சிரிக்கிற மாதிரி இருக்கும், ரசிக்கிற மாதிரி இருக்கும். கவுண்டமணி சார் படங்களை, பழைய படங்களை போட்டு ரசிக்கிறவங்க இந்த ஃப்ரெஷ்ஷாக ஒரு படம் வருதுன்னா நல்லா ரசிப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. அதில் ஆர்டிஸ்ட்டும் சார், நான் அந்த ஆர்டிஸ்ட்லாம் சொல்லி ஆகணும் சார். அதாவது நான் செலக்ட் பண்ணி போட்டேன். இப்போ 4 ஹோம்லி குடும்ப பொம்பளைங்கன்னு 4 பேருன்னு வைங்க, 4 லேடி. ஒன்று ஓஏகே சுந்தர் ஒய்ஃபு. இன்னொன்று சொல்லணும் சார், ஓஏகே சுந்தர் நடிப்பு பிச்சு உதறி இருக்கார் சார். அவர் நிறைய படம் நடிச்சிருக்காரு, நான் ஒர்க் பண்ண படங்களும் நடிச்சிருக்காரு. இதில் வந்து நம்பர் 1 அவர் ஓஏகே சுந்தர். அவருக்கு ஒரு ஒய்ஃபு. அப்புறம் இந்த சீனிவாசன், டிஎஸ்ஆர் சீனிவாசன் அச்சிட்டாக், அவருக்கு ஒரு ஒய்ஃபு. அப்புறம் சிங்கமுத்து அண்ணனுக்கு ஒரு ஒய்ஃபு, எனக்கு ஒரு ஒய்ஃப். நான் ஒரு கேரக்டர், மிலிட்ரி கேரக்டர், ஒரு சின்ன கேரக்டர் தான், 4-5 சீனு. இதில் வந்து சிங்கமுத்து பையன் எனக்கு பையனாக பண்ணியிருக்காப்புல. எனக்கு ஒரு ஒய்ஃப் வேணும். இப்போ என்னென்னா இந்த ஒய்ஃப் வந்து புருஷனுக்கு அடங்குற மாதிரி நடிக்கணும். நான் மிலிட்ரிக்காரன், எனக்கு அடங்குன மாதிரி நடிக்கணும். அந்த பக்கம் அந்த ஆளுக்கு என்ன வேறு வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒய்ஃப் வேணும். இப்போ தாரணி வந்து திருட்டு ஃபேமிலி சிங்கமுத்து, அதில் தாரணி ஒய்ஃபு. அவங்க வந்து டபுள் இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, புருஷனுக்கு பயப்படுவாங்க, இது பண்ணுவாங்க அப்படி. இப்போ ஓஏகே சுந்தர் ஒய்ஃப் வில்லன் ஒய்ஃபாக இருந்தால் கூட அங்கங்கே கண்டிப்பாக அவர் ஒரு முறைச்சா பயந்துக்கிட்டு போயிடுவார். அந்த மாதிரி ஒரு கேரக்டரு, டார்ச்சரான ஒரு பொம்பளை.
இன்னொன்று டிஎஸ்ஆர் ஹச்டாக் ஒய்ஃபு லேக்காசிரி. அவங்க அப்படி கண்ட்ரோலில் வச்சு புருஷனை மிரட்டுறது இது பண்ணுறது அந்த ஆள் பயப்படுவான். இப்படி 4 லேடி சார், 4 பேர் கேஷுவலாக போடுறேன் நான். லேக்காசிரி, தாரணி, எதிர்நீச்சல் காயத்ரி பார்த்துருப்பீங்க படங்கள். அவங்க தான் என் ஒய்ஃப் கேரக்டர். ஓய்க சுந்தருக்கு மணிமேகலை. இதை ஃபஸ்ட்டு படம் முடித்து டப்பிங் முடிஞ்சு இப்போ மெயின் ப்ரொடியூசர் பெங்களூர்லேருந்து வந்து பார்க்கும்போது, ராஜகோபால் சார் அது எப்படி சார் 4 ஒய்ஃபு 4 விதமான கேரக்டரு 4 பேரையும் கரெக்டாக ஆர்டிஸ்ட்டாக செலக்ட் பண்ணிங்க, அது எப்படின்னு. அப்புறம் அது கூட இல்லைன்னா நான் 30 வருஷம் சினிமா இருந்து என்ன சார் பண்ணுறது? ஒரு செலக்ட் பண்ணால் இது இவங்க பண்ணால் நல்லாயிருக்கும், இது இவங்க பண்ணால் நல்லாயிருக்கும். அது கூட இந்த லேக்காசிரி கேட்டாங்க, அவங்க காயத்ரி கேரக்டர் உங்கள் ஒய்ஃப் கேரக்டர் நான் பண்ணியிருக்கலாமே, அது நல்லா இருக்கே. நாங்கள் எங்கள் இக்கரைக்கு அக்கறை பச்சை. அவங்க ஒரு சீன் உங்களை பார்த்துட்டு அவங்க கேட்டாங்க என்கிட்ட, அந்த சீன் நான் பண்ணியிருக்கலாமேன்னு. அப்படி தாங்க இருக்கும். ஆனால் 4 கேரக்டர் மொத்த படமாக பாருங்கள், அப்போ தெரியும்னு. அதே மாதிரி பிரிவி வந்து பார்த்தாங்க லேக்காசிரி. பார்த்துட்டு சார் நீ சொன்னது கரெக்டு சார், அந்தந்த கேரக்டரு கரெக்டான ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் போட்டிருக்கீங்க. அதே மாதிரி நான் இன்னொன்று என்னென்னா சார், நன்றி மறக்கக்கூடாதுங்கிறது ஒரு விஷயம். சிங்கமுத்து அண்ணன் பையனை ஹீரோ வச்சு தான் அந்த தேவர் ஹோட்டல் பிளான் பண்ணோம். அது அப்படி தள்ளிக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த படத்தில் சிங்கமுத்து அண்ணன் பையன் போட்டே ஆகணும். அதனால் யூத்து ஹீரோ டைப்பில் 3 பேர். அதில் ஒன்று சிங்கமுத்து அண்ணன் பையன். அப்புறம் மயில்சாமி பையன், அன்பு மயில்சாமி. அவர் எப்படின்னா, மயில்சாமி மாமா உயிரோடு இருக்கும்போது அவர் ஒரு ப்ரொடியூசர் தராரு, நான் டைரக்ட் பண்ணுறேன், மயில்சாமி பையன் ஹீரோ. இப்படி பேசிக்கிட்டு இருந்தோம் 2 வருஷமாக. அதுவும் செட் ஆகலை. அப்போ அவருக்கு ஒரு நன்றி கடன், மயில்சாமி பையன் அவர் இருக்காரோ இல்லையா, அவர் பையனை போடணும் ஒன்று. இன்னொன்று நாகேஷ் சார் பேரன் ஆனந்தபாபு படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், நாகேஷ் படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ அவர் பேரன் அவர் ஒன்று போடணுமேனு இப்போ சொல்கிறதுக்கு நல்லா இருக்குல்ல. சிங்கமுத்தண்ணன் பையன், மயில்சாமி மாமா பையன், நாகேஷ் சார் பேரன் அண்டு ஆனந்தபாபு சார் பையன். இந்த 3 பேர் தான் 3 கேரக்டர் பண்ணுறாங்க. ஆக படம் வந்து ஒரு பக்கம் ஃபேமிலி லவ் அப்படி போகும், ஒரு பக்கம் அரசியல் ஒத்த ஓட்டு முத்தியாவோட அட்ராசிட்டி. அவருக்கு அரசியலில் பார்த்தீங்கன்னா ரவி மரியா கூடவே இருப்பார், அப்புறம் எனிமிட்டி ஆவார். ரவி மரியா கேரக்டரு. மொட்டை ராஜேந்திரன் அவர் தான், அதாவது சித்தப்பா பெரியப்பா மக்கள் கட்சி அப்படி சொல்லி சித்ரா லட்சுமணன் சார் தான் சிஎம் மாதிரி கேரக்டரு. அவருக்கு சப்போர்ட்டு மாதிரி மொட்டை ராஜேந்திரன். இப்படியே போய்கிட்டே இருக்குது. பையாபுரி வந்து கவுண்டமணி அண்ணன் எம்எல்ஏவாக இருக்கார், அவருக்கு பிஏ. இவர் ஒரு பிஏ முத்துக்காலை. இவர் டிரைவர், கவுண்டமணி அண்ணனுக்கு யோகி பாபு டிரைவர். இந்த மாதிரி கேரக்டர் எல்லாமே செலக்ட் பண்ணி நல்லா அழகாக போட்டிருக்கேன். நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு நம்பிக்கை இருக்குது. நல்ல படம் பார்க்கும்போதே 3ஆவது 4ஆவது டைம் பார்க்கும்போது கூட இன்ட்ரெஸ்ட்டாக ரசிக்கிற மாதிரி இருக்குது. ஓகே. அதனால் படம் சக்ஸஸ் ஆகணும்னு நம்புகிறோம். இதை விட நமக்கு மேலே ஒரு ஆண்டவன் கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றுவாருன்னு நம்புகிறோம். சார், இப்போது ரஜினிகாந்த் அண்டு விஜயகாந்த், கமல்ஹாசன் அவங்கெல்லாம் இருக்கும்போது அவங்க படங்கள்லையும் நீங்கள் பணியாற்றிருக்கீங்க. குறிப்பாக விஜயகாந்தில் படம்னா தவசி, அதில் வடிவேல் சார் காமெடி அதில் இடம்பெற்றிருந்தது. அப்படி பார்க்கும்போது ரஜினி சாரோட பாஷாவில் உங்களோட ஒரு காமெடி இருந்துச்சு, அது மட்டும்தானா? இல்லை அது என்னன்னா, இப்போ விஜயகாந்த் படம் வந்து தவசி, பெரிய மருது, ராஜ்யம் 3 படம். தவசி ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது. ஆமாம். ஆனால் இப்போ கமல் சார் படம் நம்ம ஒர்க் பண்ணேன், அது அப்படியா? ஒர்க் அவுட் ஆகலை. ஓ, கோவை சார்லா மேடம் செந்தில் ஒரு நாய்க்குட்டி வச்சு ஒரு இது இருக்கும், கௌதமி அவங்க இருப்பாங்க. பொதுவாக கிரேசி மோகன் சார் தான் கமல் சார் பண்ணுவார். இது சேது மாதவன் டைரக்டரு. அவங்க அங்கே வந்து கண்மணி சுப்பு சார் வந்து எனக்கு நல்ல பழக்கம். அவர் டைலாக் அந்த படம் அவர் கமல் சார்கிட்ட சொல்லி எழுதுனாங்க. அது எனக்கே பிடிக்கலன்னு வைங்களேன், சுமாராக தான் இருந்தது. ஓகே. காமெடி அந்த சிச்சுவேஷன் கரெக்டாக காமெடி ஒர்க் அவுட் ஆகிற அளவுக்கு அமையலை. அதனால் அது நான் சொல்கிறது இல்லை யார்கிட்டையுமே. அப்புறம் ரஜினி சார் படம் பாஷா, சுரேஷ் கிருஷ்ணா சார் படம் ரோஜாவைக்கு இல்லாதே நம்ம தான் பண்ணியிருக்கேன். அவர் நல்ல நண்பர் எனக்கு. படம் அதை ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்ல ஃப்ரெண்டு சுரேஷ் கிருஷ்ணா. அவர் சொல்லி தான் ரஜினி சார் வர சொல்லி இதில் வாகினியில் செட்டு போட்டிருந்தாங்க, அந்த ஆட்டோக்காரன் பாட்டு. அப்போ வர சொல்லி 2-3 டைம் போனோம், பேசினோம், இது பண்ணோம். ஒரு ட்ராக் மாதிரி பண்ணிக்கலாம், ஒரு 6-7 சீன் இருந்தால் போதும் ஜனகராஜுக்கும் ரஜினி சாருக்கும் அப்படி சொல்லி அவர் தான் ஒரு கண்டென்ட் மாதிரி சொன்னார். அவர் ரஜினி சார் என்னன்னா, கல்யாணம் ஆகாத ஜனகராஜ் நான் பொண்ணு பார்க்க போகிறப்ப அங்கே நடக்கிற காமெடி இன்சிடெண்ட்டு, அங்கே போய் அங்கே ஒரு தடங்களாகி வந்துடுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ராக் ரஜினி சார் சொன்னார் ஆன்லைனு. ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு கதையில் வச்சுருந்தேன். அந்த என்னோட படம் ஒன்று பண்ணுறதா இருந்தது, பண்ணலை, மாப்பிள்ளை தோழர்னு. அதில் மெயின் ஹீரோவோட கதையாக தான்
மெயின் ஹீரோவே வந்து பொண்ணு தேடி அலையிறது தான். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டிஸ்டர்ப் ஆகி கல்யாணமே ஆகாமல் இருக்கும் ஒரு ஹீரோ. இன்னொரு ஹீரோ கல்யாணம் ஆகிற மாதிரி வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை. அது சூழ்நிலையால் பண்ண முடியாமல் போச்சு. அந்த இதைத்தான் வந்து பிரபாகர் சார், அன்பாலயா பிரபாகர் இருக்கார், அவர் வந்து முறை மாப்பிள்ளைன்னு ஒரு படம் பண்ணார். சுந்தர் சி அவருக்கு 2வது படம். முதல் படம் முறை மாமன், சுந்தர் சி டைரக்ஷன். நான் தான் எழுதினேன் ட்ராக். அதில் கவுண்டமணி சார் இருப்பார், ஜெயராம் கவுண்டமணி. உங்களுக்கு தெரியும் செந்தில், இந்த மிளகாப்பொடி வைத்த பேதி மாத்திரை போடுறது அது மாதிரி. அந்த இதில் வந்து பிரபாகர் சார் வந்து இந்த இந்த மாப்பிள்ளை தோழன் இதில் வர்றங்க ட்ராக்கை நீங்கள் எனக்கு பண்ணி கொடுங்கன்னாரு. மெயின் கதையே பண்ணுங்கன்னு. சரி இனிமேல் அந்த படம் பண்ண போகிறது இல்லைன்ட்டு அந்த டைம் தான் பாஷா வந்து பண்ணால் இதே கண்டென்ட் சுச்சுவேஷன் ரஜினி சார் சொன்னார். நம்ம அவர்கிட்ட அதெல்லாம் சொல்லலை. சரி சார் பண்ணலான்னே. அதில் ஒரு ஹைலைட்டாக அவர் சொன்னது என்னென்னா, ஒரு ஜோசியர் வந்து ஜனகராஜுக்கு சொல்லிட்டாரு, இந்த மாதிரி நீங்கள் யாரை கட்ட போகிறீங்களோ அந்த பொண்ணோட அம்மா கூட ஒரு நாள் இருந்தீங்கன்னா. நான் சொன்னேன், சார் சார் நீங்கள் சூப்பர் ஸ்டார், வல்கராக இருக்கும். நான் சொன்னால் ரசிப்பாங்க, லேடிஸ் ரசிப்பாங்க, ஓகே வல்கர் இல்லாமல் சொல்லுவோம் அப்படின்னா ரஜினி சார். சரி சார் சொல்கிறேன் அப்படி. அது சொல்லும்போது அவர் ஜனா போய் கேட்குறாரு, நான் அடிக்கிறாங்க, நான் எஸ்கேப் ஆயிடுறேன். அதுதான் எழுதிட்டு போய் அது எடுத்தாங்க. அதாவது ஜனகராஜ் தெரியும்ல, அவர் ஸ்டைலில் மாமா பொண்ணு அவங்க 2 பேருக்கு ஒரு நல்ல காம்பினேஷன். ஆமாம், காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் வந்து மாமா உங்கள் பொண்ணை நானே கட்டிக்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு, பாஷாவுக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள் சம்சாரத்தோட நான் ஒரு 1/2 ஒன்றா இருக்கணும்னு பிடிச்சி அட்டி பின்னுவாங்க. திரும்பி பார்த்தா சார் ஓடிக்கிட்டு ரஜினி சார். இந்த மாதிரி ஒரு 5 சீனோ 6 சீனோ எடுத்தாங்க. அப்புறம் ஃபுட்டேஜ் நிறையா இருக்குன்னு ஆர்எம்பி சாரும் ப்ரொடியூசர் ஆர்எம்பி சார் ரஜினி சாரும் பார்த்துட்டு படம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. சுரேஷ் கிருஷ்ணா சார் என்கிட்ட சொன்னால் நானே சொன்னேன், சார் படம் சூப்பராக இருக்குது, ஃபாஸ்ட்டாக இருக்குது, இதில் வந்து காமெடி டிஸ்டர்ப் ஆகுது சார் அப்படின்னால அது அப்படியே தூக்கி வச்சிட்டாங்க. அதில் அந்த கிளவி ஒன்று வரும் ஜனகராஜ் ஆட்டோவில், நக்மா தான் ஏறுதுன்னு நினைப்பார், திரும்பினா கிளவி இருக்கும். அந்த ஒரு இதுதான் நம்ம எழுதுனால அந்த பாய் பாய் அப்படின்னு அது மட்டும்தான் இருக்குது. இது ரஜினி சாரே சொன்ன லைனாக இருந்தால் கூட படத்துக்கு டிஸ்டர்பாக இருக்குன்றதுனால. ஆமாம், அது பண்ணி தானே சார், யாராக இருந்தாலும் பண்ணி தான், ஏன்னா வேறு வழி இல்லை. உண்மையிலே அவ்வளோ ஃபாஸ்ட்டான படம். பாட்ஷா மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே. அதுக்கப்புறம் 10 படம் பண்ணிட்டாங்க அதைவே வச்சு. உங்களுக்கு வருத்தம் இல்லையா சார், நம்மளோட சீன் கட் ஆயிருச்சு அப்படி? நமக்கு எவ்வளவோ அனுபவங்கள், எவ்வளவோ அடிபட்டு உதவட்டு மிதிபட்டு வந்துட்டோம். இதெல்லாம் சகஜமாக எடுத்துக்கிட்டோம். ஏன்னா அதான் சொல்கிறேன், கவுண்டமணி சார் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காரு, அலைகள் ஓயிலில் 7-8 சீன் நடிச்சிருக்காரு கவுண்டமணி, தெரியுமா யாருக்காது? அப்படியே பேட்ச் தூக்கி வச்சிட்டாரு பாரதி ராஜா சார். வேறு வழி இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் பயங்கர வெக்ஸ் ஆகிட்டாராம் அவர் கவுண்டமணி என்ன. ஏன்னா அப்போ தான் வளர்ந்து வர நேரம், அப்கமிங் அப்போ தானே 2 படம் 1 படம் நடிச்சிருக்க நேரத்தில் மொத்த சீனையும் தூக்கிட்டா எப்படி இருக்கும். அதுக்கடுத்து காதல் ஓவியத்தில் நடிச்சிருக்காரு 4-5 சீன், அதையும் அப்படி தூக்கிட்டாங்க. படத்துக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படி. இப்போ நம்ம அது தெரியாதனால நமக்கு படம் டிஸ்டர்ப் ஆகலை. 2 படமே ஹிட்டு தான். இது ஆவரேஜ் காதல் ஓவியம். ஆனால் அதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம்ல, அதனால இதை பற்றி நம்ம, ஏன்னா சூழ்நிலை தெரியும். நானும் டிபி கஜேந்திரன் சாரும் எவ்வளோ சண்டை போட்டிருக்கோம். அவர் கூட 6 படம் நான் டைரக்டர். அவர் படம் அவர் என்னை விட்டுட்டு நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கன்னு 7 மணிக்கெல்லாம் போய் அசம்பிள் பண்ணி நான் ஷார்ட் எடுத்துக்கிட்டு இருப்பேன். இவர் ஒரு 10 மணிக்கு தான் வருவார் டிபி. அவர் வர்றதுக்குள்ளே ஒரு சீன் இல்லை 1/2 சீன் எடுத்துருவேன் நான். அவ்வளோ என் மேலே நம்பிக்கையோடு இருக்கிற ஒரு டைரக்டரு. அவர் எடிட்டிங்கில் உட்காரும்போது எனக்கு அப்படியே வைத்தறிச்சலாக இருக்கும். நல்ல சீனு ரசித்து எடுத்துருப்போம், அதை வெட்டலான்ட்டுருவார். என்ன சார் இது நல்ல சீன் சார், வேறு சொல்லுப்பா, நீ சொல்லுப்பா அப்படின்னு அவர் கோபமாக போய் தம் அடிப்பார். நான் உட்காந்து பார்த்தா வேறு வழி இல்லை, அதை எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறேன். இப்போது ஒத்த ஓட்டு முத்தியாவிலேயே அவ்வளோ அருமையான சீன்லாம் தூக்கிட்டோம். நமக்கு வரும்போது தான் அந்த வைத்த வழி என்னன்னு தெரியும். மற்ற டைரக்டர் ஒர்க் பண்ணும்போது நம்ம தகராறு பண்ணுறோம் ஆர்வத்தில். ஆனால் அந்த நமக்கு வரும்போது தான் தெரியும், இந்த சீன் தூக்கி தான் ஆகணும், இதை தூக்காமல் இருந்தால் வேறு சீன் இதை விட பெட்டர் நல்லா இருக்குது, எப்படி பண்ண முடியும். இப்போ ஃபுட்டேஜு எல்லாருக்குமே வர்ற சூழ்நிலை தான் அது. எல்லா டைரக்டரும் இவரெல்லாம் சொல்லுவாங்க. ஆர் சுந்தரராஜன் சார்லாம் வைதேகி காத்திருந்தாலா 26,000 அடி பாலு ஆனந்த் சொல்லுவார். அவர் அதில் அசோசியேட் அனுமோகன் 2 பேரும் புலம்புவாங்க. வேறு வழி இல்லை, 13,300 அடி கொண்டு வரணும். 14,000 அடி வச்சுங்க, 14,000 அடி கொண்டு 26,000 அடியில் 14,000 அடினா 12,000 அடி தூக்கணும். அந்த 12,000 அடியை தூக்கி கூட படம் ஹிட்டு.
அப்போ எப்படி இருந்திருக்கும், அவங்களாம் மரண வேதனையாக இருக்கும், வேற வழி இல்லை, என்ன பண்ணுறது. புரியுது புரியுது. ஆமாம், ஒத்த ஒட்டு முத்தையா நல்ல வரவேற்பு பண்ணணும்னு நாத சார்பாக வாழ்த்துறோம் சார். கண்டிப்பாக நாதஸ் நேயர்களுக்கு என்னோட மனம் நிறைந்த வாழ்த்துக்கள், வணக்கங்கள். உங்களுக்கும் வணக்கம் சார். நன்றி. Taste the Daily. Taste the Daily.